அந்த ஆயில் இருக்கிறதுனால எனக்கு செட்டே ஆகாது. அக்கா வணக்கம். வணக்கம் நெல்லை ப்ரோ. மாம்ஸுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் தான் சாப்பிட்றதில்ல. தங்கச்சிம்மா உனக்கு லைக் போட்டேன் அம்மா. நேரம் ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிடு. எந்த ஒர்க்கு வந்தாலும் பண்ணுமா, கொஞ்சம் உடம்பு குறைஞ்சி போயிடும். ஓகே ஓகே முருகன் ப்ரோ. அம்மா கொடுக்குறேன். கதிர் ப்ரோ ஹாய் வணக்கம். வணக்கம் கதிர் ப்ரோ. இரு அம்மா தரேன். எல்லோரும் லைக் போட்டிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா? இருப்பப்போ அம்மா தர்றேன். படுத்தாதா நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ. படுத்துக்கோ. கலை இன்னும் மானிட்டேஷன் ஆகலையா கைப்புள்ள சேனல்? இல்லை ப்ரோ, எங்க இன்னும் 1000 வாட்ச் அவரே வரல இன்னும். இதுலலாம் இப்போ ரொம்ப நாளாக போட்டோம்ல ப்ரோ, ரொம்ப நாளாக அந்த சேனல் ரன் பண்ணவே இல்லை. இருக்கட்டும் போ. ஓகே ஓகே கண்ணன் ப்ரோ. அரவிந்த் ஈரோடு ஹாய் வணக்கங்க. வணக்கம் அரவிந்த் ப்ரோ. நனைக்கட்டும் நனையட்டும். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். பாப்பி தண்ணி கொடுங்க சொன்ன குடிச்சிட்டு இருக்கீங்க. அவள் குடிச்சிட்டாலையா? அவள் குடிச்சிட்டு தான் எனக்கு கொடுத்தா ப்ரோ. படுத்துக்கோ. ஏன் ஏன் இப்படி செஞ்ச? இப்போ தானே ட்ரெஸ் பார்த்துட்டு எதுக்கு இப்படி செஞ்ச? தண்ணி மாற்ற வேணாம், கொடு. கீழே படுத்துக்கோ. தள்ளிவா தள்ளிவா படுத்துக்கோ. இதை வச்சு அம்மாவை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. வா. எவ்வளோ? அவ்வளோதான். அவ்வளோதான். படுத்து விளையாடாதீங்க. கண்டிப்பாக வாட்ச் அவர் வந்திருக்கும். இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ நாளைக்கு வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இதில் அந்தளவுக்கு வாட்ச் அவரில் பாப்பாவை அடிக்காதீங்கப்பா. ஐயோ கதிர் ப்ரோ என்னை படுத்து எடுத்துருவா. ஐயோ ரொம்ப படுத்தி எடுத்துருவா கதிர் ப்ரோ. படுத்துக்கோ. அதை எடுக்காத, பிசாண்டி இருக்கட்டும். தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. காலையில் அனுப்புகிறேன் ப்ரோ. இதில் வாட்ச் அவர் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 800 200 சம்திங் தான் வந்திருக்கும். எங்கே போடுறேன்? நானாக போட்டால் தான் உண்டு ப்ரோ. அவங்க எங்கே போடுறாங்க? அவங்க இருக்கும்போது தான் போடுவேன், அதுவும் எப்பயாவது. குழந்தைகளுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி? ப்ரோ தண்ணியை குடிச்சிட்டு ஃபுல்லாக கொட்டுறா ப்ரோ. வாயிலே வச்சிட்ருப்பா. தண்ணின்னு கேட்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நம்ம கொடுத்தா அவள் இந்த மாதிரி தான் பண்ணுவா. அதை ஃபுல்லாக கொட்டுவா. ட்ரெஸ் எல்லாம் கொட்டி வேஸ்ட் பண்ணுவா. அதனால தான் கதிர் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? படுத்துக்கோ. கலை ரெகுலராக லைவ் போடுறீங்க, அதுதான் கேட்டேன். பிறகு என்ன யூஸ் இவ்வளோ நாள் உழைப்பு? அதுதான் இடையில போட்டோம்ல ப்ரோ, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஷார்ட்ஸு, வீடியோஸு, லைவு எல்லாமே ரொம்ப நாளாக போடவே இல்லை. இப்போ தான் சரி திரும்ப கொஞ்சம் வாட்ச் அவர் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் சரி இதில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. உங்கள் அம்மா அடிச்சு இருந்தாங்கன்னா இப்படி இருக்கீங்க. எங்கள் அம்மாவும் நல்லா விழுன்னு வெளுப்பாங்க ப்ரோ. நல்லா அடியே கொடுப்பாங்க. எங்கள் அம்மா பயங்கரமாக அடிப்பாங்க. நான் அப்படியே அடித்து வளர்ந்ததுனால தான் இப்படி இருக்கேன் ப்ரோ. இதுங்க ரொம்ப சேட்டை. ரொம்பலாம் இவங்களை அடிக்கவே மாட்டேன். நான் திட்டுறது தான் அதோட சரி. மிரட்டுவேன் கொஞ்சம் பயந்துக்கணுன்ட்டு. மித்தபடிலாம் அடிக்கலாம் மாட்டேன். அதனால் என்ன 2 பிள்ளைங்களுமே ரொம்ப எனக்கு பாவம் பார்ப்பேன். நான் அடிக்க தோணாது. அவங்க அப்பா தான் அடிப்பாங்க 2 பேர்த்தையுமே. சேட்டை பண்ணா நான் ரொம்ப பாவமாக இருக்கும், எனக்கு அடிக்க வராது. படுத்துக்கோமா, தட்டி கொடுக்க படுத்துக்கோ. நீ தான் படு. சரி படுத்துக்கோ சாமி. எனக்காக ப்ளீஸ். என்னது கதிர் ப்ரோ? உங்களுக்காக ப்ளீஸ். என்னாச்சும்